Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாதுஷா எப்படி லேயரா ரொம்ப சூப்பரா ரொம்ப ஈஸியா செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். செய்ய தேவையான பொருட்கள் 1.5 கப் மைதா மாவு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் சுகர், 2 ல 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால், 2 டேபிள்ஸ்பூன் தயிர், 1/4 கப் அளவுக்கு நெய். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/4 கப் நெய், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர், கூடவே 2 ல 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படுற அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கெட்டியான ஒரு மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு அளவுக்கு நல்லா சாஃப்டாக இல்லாமல் நல்ல கெட்டியமான ஒரு மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம விரல்களோட பின்பகுதியை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் மாவு. ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு உள்ளுக்குள்ளே நல்லா லேயராக கிடைக்காது. ஸோ இந்த அளவுக்கு மாவு கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது இருக்கட்டும். ஸோ இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சுகரும் 1/2 கப் அளவுக்கும் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு கம்பி பதம் வரும். ஒரு கம்பி பதம் வர்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதிரசம் ரெசிப்பிலேயே நமக்கு வெல்லத்தை பாகு காய்ச்சி நான் ஒரு கம்பி பதம் எப்படி வர்றது அப்படின்னு செஞ்சு காட்டியிருப்பேன். அப்படி உங்களுக்கு அது பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த சுகர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 8 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி லாஸ்ட் ஸ்ட்ரிங் நம்ம விட்டு பார்க்கும்போது ரொம்ப இழுத்தா அப்படி இந்த மாதிரி வரும். இல்லை இது பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தெரியுதுன்னா நம்ம வெள்ளைப்பாக பார்த்தோம்ல அதே மாதிரி கொஞ்சமாக நம்ம சுகர் சிரப் எடுத்து கொஞ்சோண்டு தண்ணியில் கொஞ்சமாக விட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி விட்டு பார்க்கும்போது நமக்கு பிரியாமல் இந்த மாதிரி உருண்டையாக வரணும். இந்த மாதிரி உருண்டையாக வந்துச்சு அப்படின்னா நமக்கு சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஒரு கம்பி பதம். ஸோ இந்த மாதிரி உருட்டுனா உருண்டுட்டு வரணும். இதுக்கு தான் ஒரு கம்பி பதம். இல்லை இதை விட ஈஸியாக நம்மளால் சூடு பொறுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுகர் சிரப்லேருந்து கொஞ்சமாக நம்ம கைகளால் எடுத்து லைட்டாக அழுத்தி பார்க்கணும். இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கம்பி வரணும். இந்த மாதிரி ஒரு கம்பி வரணும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்பி பதம் அப்படின்னு அர்த்தம். ரெடி ஆகிடுச்சு நம்மளோட சுகர் சிரப். சுகர் சிரப் ஆறுனதுக்கு அப்புறமும் கட்டியாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/2 லெமன் ஜூஸ் நான் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கூட வாசனைக்காக 3 ஏலக்காவை தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். வாசனை பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்மளோட மாவு பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஊறிடுக்கு. ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. இதை நம்ம பிரித்து பார்க்கும்போது நல்லா இந்த மாதிரி நமக்கு லேயராக வரணும். ஸோ உள்ளே பாருங்கள் நல்லா ஏரியாக நல்ல லேயராக இருக்குது. இந்த மாதிரி நமக்கு வரணும். மாவு இப்படி இருந்தால் தான் நமக்கு பாதுஷா நம்ம பொரித்து எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணி சாப்பிடும் போது நல்ல லேயராக ரொம்ப சூப்பராக வரும். ஸோ இது ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு குட்டி குட்டி பந்துகளாக நம்ம உருட்டிக்கலாம். நான் பெரிய நெல்லிக்காய் சைஸில் ஒரு உருண்டை எடுத்திருக்கேன். இதை லைட்டாக கைகளால் நல்லா பரட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உருட்டினதுக்கப்புறமா அழுத்த வேண்டாம். லைட்டாக நடுவில் ஒரு ப்ரெஸ் அழுத்தம் கொடுத்துக்கோங்க. ஓட்டை விழுந்துடாமல் அழுத்தம் கொடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் பார்க்க கிராக் இருக்க மாதிரி தான் இருக்கும். குலாப் ஜாமுன் அளவுக்கு நல்லா சாஃப்டாக நம்ம உருட்டணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கிராக் இருந்தால் நல்லாயிருக்கும். இதே போல் எல்லாத்தையும் உருட்டிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட பாதுஷாலாம் பொரியறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சு நம்ம பொரிச்சிடலாம். எண்ணெய் ஹீட் ஆனால் போதும், ஓவர் ஹீட் ஆகக்கூடாது. சூடாக இருந்தால் போதும். இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி போடணும். போட்டு ஒரு 5 செகண்ட் கழித்து இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும்.
அப்போ தான் உள்ளெல்லாம் வந்து நல்லா சாஃப்டாக லேயராக நமக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, பொறுமை ரொம்ப அவசியம். இப்போ எனக்கு ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸோ லைட்டாக ஒரு பக்கத்துக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை திருப்பி போட்டுக்கலாம். ஸோ 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா வேக விட்டுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ரொம்ப லோ ஹீட்டில் தான் இருக்கணும். இப்போ பாருங்கள் 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி நம்மளோட பாதுஷாலாம் சூப்பராக ரெடியாக இருக்குது. பார்க்கும்போதே தெரியுது நல்லா லேயர்டாக இருக்குது. ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். சுகர் சிரப்பில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு பக்கமும் இன்னொரு பக்கத்தை 2 நிமிஷத்துக்கும் நல்லா திருப்பி போட்டு நல்லா சோக் பண்ணிக்கோங்க. சுகர் சிரப் மிதமான ஹீட்டில் இருக்கணும். இப்போ 2 நிமிஷம் ஒவ்வொரு பக்கமும் மாற்றி வச்சுட்டு நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். இதை இப்போ 2 பக்கமும் சேர்ந்து சூப்பராக ஊறிடுச்சு. சூப்பராக நம்மளோட பாதுஷாலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது இன்னொரு பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ இது நல்லா சும்மா கொஞ்சமாக டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக பாதாமும் முந்திரி இடித்து வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல, சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது மேலே ஒரு 2 ஸ்டெப்ஸ் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல, சேர்த்தா பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும், அதுக்காக. ஸோ நம்மளோட பாதுஷாலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போது இதை நான் எடுத்து பிரித்து காட்டுறேன், எவ்வளோ லேயர்டாக இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. உடைக்கும் போது ஹார்டாகவே இல்லை, நல்லா சாஃப்டாக. இங்கே பாருங்கள் உள்ளே எவ்வளோ சூப்பராக லேயராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். வெளியே நல்லா ஜூஸியாகவும் லேஸான ஒரு கிறிஸ்பியோடவும், உள்ளுக்குள்ளே பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக செம்ம லேயராக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.